தமிழ்நாட்டோட ஆகப்பெரிய சோகமான நாட்டுப்புற கதை நல்லதங்கால் கதை. இத பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்லைங்க. அளவுக்கு அதிகமான பாசம், கொடூரமான வறுமை, அப்புறம் ஒரு உன்னதமான தியாகம் கலந்த ஒரு நெஞ்சை உருக்கும் வரலாறு. நல்லதங்காள் யாருன்னு கேக்குறீங்களா? ரொம்ப அழகான, நல்ல குடும்பத்துல பிறந்த, எந்த பந்தாவும் இல்லாத ஒரு தங்கமான பொண்ணு. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அவ வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எதிர்பாராத விதமா கொடிய பஞ்சம் ஒண்ணு அவள சூழ்ந்துக்குச்சு. வீட்ல ஒரு பருக்கு சோறு கூட இல்ல. பசியில துடிதுடிச்சு அவளோட குழந்தைங்க கதறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பஞ்சம், பசி, அண்ணன் கிட்ட உதவி கேட்டது, அங்க கிடைச்ச அவமானம். கடைசியில அவங்க பயணம் ஒரு கிணத்துல சோகமா முடிஞ்சுது. அவங்க அண்ணன் அவ மேல உசிரியே வச்சிருந்தாரு. ஆனா அவரோட மனைவி, அதாவது அந்த அண்ணி, சுத்தமா ஈவிரக்கமே இல்லாதவங்க. பசியோட வந்த நல்ல தங்கால அந்த அண்ணி ரொம்ப கேவலமா அவமானப்படுத்திட்டாங்க. ஒரு பிடி சோறு கூட உங்களுக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க. என் குழந்தைங்க இப்படி கஷ்டப்படவே கூடாது. பசியும் அவமானமும் அவளை துரைச்சப்போ அவ மனசுல இருந்த ஒரே எண்ணம் இதுதான். இருட்டின பிறகு கண்ணீரும் கம்பளையுமா தன்னோட குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு விரக்தியில பக்கத்துல இருந்த ஒரு கிணத்தை நோக்கி நடந்தான் நல்லதங்காள். வேற வழியே இல்லாம தாங்க முடியாத துயரத்துல குழந்தைங்களை கிணத்துல தள்ளிட்டு அவளும் குதிச்சு உயிரை விட்டுட்டான்னு இந்த கதை சொல்லுது. இத கேட்டதும் அந்த கிராமமே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. தன் தங்கையோட முடிவை நினைச்சு அந்த அண்ணன் சுக்குநூறா உடைஞ்சிட்டாரு. ஆச்சரியம் என்னன்னா, காலப்போக்குல மக்கள் அவளை ஒரு தெய்வமாவே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவக்காக பல ஊர்கள்ல கோயில்களும் கட்டியிருக்காங்க. இன்னிக்கும் கிராமங்கள்ல பாடுற நாட்டுப்புற பாடல்கள், நாடகங்கள், ஓவியங்கள் வழியா நல்லதங்கால் இன்னும் நம்ம மக்களோட மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? குடும்ப பாசம், உதவி செய்யற குணம், முக்கியமா பசியோட வலி எவ்வளவு கொடூரமானதுன்னு உணர்த்துது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, பசியோட